கர்த்தர் நாமத்துக்கு சோஸ்திரம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு அந்நியர்மார்களுக்கும் என் இனிய அந்நியர் தின வாழ்த்துக்கள். ஆரம்ப வசனம் யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 1-14. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனால் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையவே இருந்தது. ஆராதனை முறைமை திரையிலே காணும்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கீழ்காண ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் நேர்ந்தால் எங்கள் இதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணியருளும். ஆமீன். சுருக்க கட்டளை. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவுள்ளம் பற்றிய சொல்லிய வார்த்தைகளான, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். உன்னத துதி பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோமாக. சுருக்க ஜெபம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. நீங்கள் விரும்பினால் இந்த பிரார்த்தனையை நீங்கள் முன்னால் பெற்று முழு வழிபாடு உரையுடன் இணைந்து மீண்டும் ஒரு முறை வழங்க முடியும். வேண்டுமானால் தெரிவிக்கவும். ஆமீன். சபையோர் எல்லோரும் அமருங்கள். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய பாடம் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வரை. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வரை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, இந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர்
வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுத்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார். அதிலே அவர் தம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். இது கர்த்தருடைய வசனம். சபையோர் எல்லாம் எழுந்து நிற்கவும். இப்பொழுது சங்கீத பாடம் வாசிக்கப்படும். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 66ஆம் சங்கீதம், வசனம் 7 இறுதி வரை மாறி மாறி வாசிக்கப்படும். பக்கம் 709. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 66ஆம் சங்கீதம், வசனம் 7 இறுதி வரை, பக்கம் 709. அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்திப்பார்களாக. அவர் தம்முடைய கால்களை தள்ளாட விடாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். எங்களை வயலில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளுடனே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நினைவுக்கு உடனே கொழுப்புகளை உமக்கு தகன பலியாக எடுப்பேன். கால்களை செம்மறிய கடாக்களை உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழ்பட்டார். மெய்யான தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. சபையோர் எல்லோரும் அமருங்க. இன்று வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பாடம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், வசனம் 13 தொடங்கி இறுதி வரை, பக்கம் 320.
இன்று வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பாடம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி இறுதி வரையிலும், பக்கம் 320. நீங்கள் நன்மையை பின்பற்றுவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீங்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் இரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. இது கர்த்தருடைய வசனம்.
அப்பா உங்களுடைய காரியத்தில் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஆண்டவரே விசைகளை தொடங்க ஆண்டவரே. அப்பா நீங்க போதகர் மூலமாக எங்களோட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு போதகர் மூலமாக உங்களுடைய வார்த்தை எங்களை நெஞ்சி தொடும்படி ஆண்டவரே செய்யும்படி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி பிதாவே. இதை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 21 வரை. இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 21 வரை. நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படி சந்ததியை ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சந்ததியை ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நமது ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு. சபையார் அமருவோம், ஜெபம் பண்ணுவோம். Let us pray. நேசிக்கிற ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் வார்த்தையிலேருந்து நம்ம தயனிக்க போதும், முக்கியமாக அப்போஸ்தலர் 17ஆவது அதிகாரத்திலேருந்து நம்ம தயனிக்க போதும் உன் வார்த்தையிலேருந்து நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும். அப்பா, கேட்குற சத்தியங்கள், கேட்குற உண்மைகள், அதை போல நம்ம நடந்துக்கணும். எங்கள் இருதயங்களும் எங்கள் வாழ்க்கையும் நாங்கள் நடத்தணும்னு இருக்கணும். அப்பா, இல்லை இயேசு நாமத்தில் கேட்கணும். ஆமீன். சோஸ்திரம். தந்தை திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. அன்னை தந்தை ஓகே சாரி, ஹாப்பி மதர்ஸ் டேலே முடிச்சுக்கோங்க. ஸ்லாமத் ஹரி இபு. ஸோ இன்னைக்கு என்னோட தலைப்பு வந்து The God you do not know but who knows you. The God that you do not know but who knows you. அதுதான் இன்னைக்கு என்னோட தலைப்பு. ஸோ அதுலேருந்து இன்னைக்கு அதை ஆரம்பிக்க போதும் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். எப்பயாச்சும் ஒரு இடத்துக்கு நீங்கள் சென்று போதும் அந்த இடத்த நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் நிற்க போதும் ஒரே ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சா? ஸ்பிரிச்சுவல் தமிழில் வந்து ஆவிக்குரிய ஒரு இடமா இருந்துச்சா? லைக் எக்ஸாம்பிள், ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு ரிட்ரீட் சென்டர் ஓ எனி பிளேஸில் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் இன்னும் மண்டாலமாக ஆக்கணும்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போதும் அந்த இடத்துல நீங்கள் இருக்க போதும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்கரேஜிங், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்க போதும் ஆனாலும் உங்கள் இருதயம் அந்த நேரத்தில் கோசமாக இருந்துச்சா, எம்டியாக இருந்துச்சா?
Have you been in that situation? Aduh, Miam lo, so pernahkah anda dalam hidup dalam keadaan di mana semua nampak rohani, tetapi hati masih kosong? இருந்திருக்கா? நான் ஆன்சர் பண்ணாதீங்க, just think about it. இதை பற்றி நீங்கள் என்ன யோசிங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம், நீங்கள் ப்ரே பண்ணலாம், மேபி நீங்கள் உங்களோட ஊழியத்தில் செய்ய போதும், இதெல்லாம் நீங்கள் செய்ய போதும் ரொம்ப இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உங்கள் இருதயம் மட்டும் அப்படியே கோசமாக இருந்திருக்கா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தான் ஏத்தன்ஸ்லேயும் இருந்துச்சு. அப்போஸ்தலர் பவுல் இந்த 17ஆம் அதிகாரத்தில் பேசும்போதும் அவரை சுற்றி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதுதான் அவரோட சூழ்நிலை அங்கே. ஓகே, அவ்வளோ விஷயங்கள் அவரை சுற்றி இருக்குது. அது என்ன இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம். பட் அந்த இடத்துல அவர் போய் அங்கே சேர போதும், அங்கே இருக்க போதும் அவ்வளோ ஆவிக்குரிய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் அவர் இருதயம் கோசமாக தான் இருந்துச்சு. இட் வாஸ் எம்டி. ஏன்னா இது ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போனால் இதோட பின் கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏத்தன்ஸ் அந்த நேரத்தில் அந்த அப்போஸ்தலர் பவுல் இருக்கிற நேரத்தில் ஏத்தன்ஸ் ஒரு பெரிய ஊர். ஓகே, அது என்னன்னு சொல்லனா, அந்த டைமில் சென்டர் ஆஃப் இன்டலெக்சுவல் சென்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஏத்தன்ஸ்ன்னு சொன்னால் அங்கே தான் வெரி எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஏன்னா அந்த நேரத்தில் யார் அந்த சைட்டில் யார் இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு நீங்கள் யூ லுக் பேக் அட் another 200 years ago, 2000 years ago, அந்த டைம்ஸில் யூ ஹேவ் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அண்ட் யூ ஹேவ் another guy, what's his name, அரிஸ்டாட்டல். இவங்களாம் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அவங்களோட திங்கிங் இஸ் பியூட்டிஃபுல். அண்ட் தென் அவங்களோட சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்மளே யோசிப்போம், என்னடா சொல்ல வரான் இவன், ஆனால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் அப்போஸ்தலர் பவுல் இருந்தார். அவங்க இருக்கிற நேரத்தில் தான் அப்போஸ்தலர் பவுல் இருந்தார். அந்த நேரத்தில் அவங்க இருக்க போதும், அவங்க சொல்கிற விஷயங்கள் சொல்ல போதும், எவ்ரிபடி அந்த டைமில் லவ் நியூ ஐடியாஸ், புது ஐடியாஸ் வருது. எல்லாத்துக்கும் வாவ் அப்படின்னு இருந்துச்சு. another example I can give you. இன்னைக்கு நம்ம எல்லாமே எங்கே போகணுன்னு, நம்மள வேலை வாய்ப்பு வேணும்னா எங்கே போகணுன்னு யோசிக்கிறோம். இப்போ நம்ம யோசிக்கிறோம்னா வேலை வாய்ப்பு இங்கே இன்னும் நிறையா இருக்குது, கூட இருக்குது. கேஎல்ல in Malaysia we always look at கேஎலுக்கு தான் போகணும், அங்கே தான் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயம் தான் ஏத்தன்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் எவ்ரிதிங் அதுதான் சென்டராக இருந்துச்சு. ஆனாலும் அந்த டைமில் இது நடக்க போதும், எல்லாத்துக்கும் நான் சொல்கிற வரை எவ்ரிபடி லைக் நியூ ஐடியாஸ், புது ஐடியாஸ் கொண்டு வர போதும் வெரி குட் சந்தே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ஐடியாவும் உண்மைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் த ட்ரூத். ஓகே, அது உண்மைன்னு இல்லை. எல்லாம் புது ஐடியா கொடுக்க போதும் வெரி குட்னு தான் சொல்கிறோம். ஆனால் அது உண்மையா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அதுதான் அந்த இடத்துல இருந்துச்சு. தட் இஸ் ஏத்தன்ஸ் அந்த டைம். ஓகே, ஆனாலும் இன்னைக்கு அந்த மாதிரி குறிப்பாக ஏத்தன்ஸை வச்சு இன்னைக்கு நம்ம இருக்கிற காலத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் எப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஏத்தன்ஸ் எனக்கு இது என்னோட திங்கிங். ஏத்தன்ஸ் அந்த டைமில் இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா இட் வில் பி லைக் டிக்டாக், யூடியூப் அண்ட் ஆல் திஸ் கம்பைன். அதுதான் ஏத்தன்ஸ் அந்த டைமில். ஆனால் இப்போ நம்ம டைமில் இதுதான் யூடியூப், டிக்டாக், என்னென்ன டாக் எல்லாம் இருக்கா அதுதான். ஓகே, பாட்காஸ்ட் அண்ட் ஆல் திஸ். எவ்ரி ஒன் ஹேட் தியர் ஒப்பீனியன். எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. பட் நாட் நெசசரிலி உண்மை. அது உண்மையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அண்ட் அதே நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இருக்க போதும் அந்த பின்கதை, அந்த ஏத்தன்ஸோட பின்கதை, அதே நேரத்தில் அப்போஸ்தலர் பவுல் என்னத்தை பார்க்குறாருன்னா, அவர் சுற்றி இருக்கிற விஷயங்களில் பார்க்குறாரு. அவர் என்னத்தை பார்க்குறாரு, ஒரு ஆலயம், அதாவது ஒரு ஆல்டர் ஃபார் தி அன்னோன் காட்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சொல்லணும், நான் சொன்னது ஏத்தன்ஸ் இஸ் அ பிளேஸ் ஆஃப் நாலேஜ். அதே நேரத்தில் ஏத்தன்ஸ் ஒரு ரிலீஜியஸ் பிளேஸும் இருந்திருக்கு. அதாவது ரிலீஜியஸ் பிளேஸ்னால் தமிழில்
என்னது? பக்தி, எஸ், பக்தியான ஒரு இடமா இருந்திருக்கு. ஒன்று நாலேஜ், இன்னொன்று பக்தியான ஒரு இடம். ஓகே, இது ரெண்டும் வந்து அங்கே இருக்கு. ஆனாலும் அவங்கள சுற்றி இது நடக்க போதும் எல்லா கடவுளுக்கும் ஒரு ஒரு ஆல்டர் இருந்திருக்கு. ஓகே, அவர் பவுல் சொல்றாரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கடவுள் ஆல்டர் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் யாருன்னு தெரியாம ஒரு கடவுளுக்கும் ஒரு ஆல்டர் வச்சிருக்காங்க. டு தி அன்னோன் காட்னு வேற வச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஊர் இருந்திருக்கு ஏத்தன்ஸ். they have been like that. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஏத்தன்ஸ் மக்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், சரி இதுக்கும் ஏதாச்சும் வச்சிருவோமே, நம்மளுக்கு தான் தெரியலையா, பரவாயில்ல இவருக்கும் ஒரு இடத்த வச்சிருவோம் அப்படின்னு சொல்ல வராங்க. they are trying to say that we know all the gods. ஆனால் எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு தெரியாமலே வணங்காமலே இன்னொரு கடவுள் இருக்காங்க, சரி அவருக்கும் வச்சிருமே அப்படின்னு அவங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஏத்தன்ஸோட பின் கதை. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு தெரியணும். இப்போ தான் அந்த உள்ளுக்கே போகிறோம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்கே வரும். கொஞ்சம் இழுத்துட்டேன், பரவாயில்ல. பட் ஹியர் மொதல் பாயிண்ட், எவ்ரி ஒன் வர்ஷிப் சம்திங். எல்லாமே இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை வணங்குறோம். ஆமாவா இல்லையா? என்னன்னு நீங்கள் சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் வருவோம். ஸோ இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஏன்னா இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. ஓகே, வசனம் 22வது வசனத்துலேருந்து 23வது வசனம் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் வெரி ரிலீஜியஸ். அதாவது அந்த ஏத்தன்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டே சொல்கிறாரு, ஓ நீ ரொம்ப ஆவிக்குரிய ஒரு மக்களாக இருக்கீங்க, வெரி குட், வெரி ஸ்பிரிச்சுவல் பீப்புளா, சயா சுக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இப்போ நம்ம கதைக்கும் லெட்ஸ் கம் டு அஸ். எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அ வர்ஷிப்பர். நம்ம எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு இதையோ வணங்குறோம், ஒரு கடவுளை வணங்குறோம், ஒரு விஷயத்தை வணங்குறோம். ஓகே, கடவுளாக இல்லாமல் இருந்தாலும் கூட, இஃப் இட்ஸ் நாட் காட் தென் சம்திங். ஓகே, இஃப் இட்ஸ் நாட் காட், நம்ம கடவுளை வணங்கலைன்னா வேற ஒரு விஷயத்தை நம்ம வணங்குறோம். ஓகே, என்ன பண்ணுறீங்க நீங்கள், எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. பட் லெட் மீ கம் டு தட். இன்னைக்கு முதல் காரியம் 4 விஷயம் தான் எனக்கு தோணுது, 5 விஷயம் எனக்கு தோணுது இப்போ. ஓகே, இஃப் இட்ஸ் நாட் காட், இஃப் வி டோன்ட் வர்ஷிப் காட், தேர் இஸ் சம்திங் தட் வி வர்ஷிப். லெட் மீ கம் ஃபர்ஸ்ட். என்ன நினைக்கிறீங்க? மணி, காசு, பணம், துட்டு, மணி. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், கரியர். உங்களோட தமிழ் என்ன? கரியர், உங்களோட வேலை. மூன்றாவது, யுவர் ரிலேஷன்ஷிப், உங்களோட உறவு. நாலாவது, உங்க செல்ஃப், தன்மை. ஓகே, அஞ்சாவது அப்புறமேல நான் சொல்றேன், இது கொஞ்சம் கடைசி ஒன்று. கடவுளை வணங்கலைன்னா இந்த 4 விஷயம் தான். இஃப் வி டோன்ட் வர்ஷிப் காட், தீஸ் ஆர் த 4 திங்ஸ் தட் வி வர்ஷிப். ஆமாவா இல்லையா? நம்ம கடவுள் யாருன்னு தெரிலன்னு வச்சுக்கோமே, ஆனால் இந்த 4 விஷயம் தான் ஃபர்ஸ்ட் தான் வரும். திஸ் இஸ் லைஃப், இதுதான் உண்மை. ரீசர்ச் ஹஸ் ஷோன். ஏத்தியஸ் கிட்ட போய் ஒரு கடவுளை நம்பாதவன்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் சொல்லுவான், எனக்கு நானே ஒரு கடவுள் தான், ஸோ ஐ வர்ஷிப் மை செல்ஃப். ஓகே, ஸோ ஆனால் இதுதான் ஏத்தன்ஸில் இருக்கிற நிலைமை. இன் ஏத்தன்ஸ் அவங்களோட ஐடல் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? விக்கிரமா, விக்கிர ஆராதனை. அந்த விக்கிர ஆராதனை வந்து எல்லாம் அவங்கள சுற்றி தான் இருந்துச்சு, எவ்ரிவேர். ஒரு இடத்துல உண்டி இல்லை தெரியுமா? இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு போயிருந்தீங்கன்னா, இந்தியா ஸ்ரீலங்கா போயிருந்தீங்கன்னா, ஒரு கார்னரில் ஒரு இது இருக்கும், ஒரு ஆல்டர் மாதிரி இருக்கும். யார் இருப்பா அவளுக்கு? மத மேரியோட ஃபோட்டோ இருக்கும் அவங்களுக்கு. இஃப் யூ கான் டு இந்தியா, நான் பார்த்து நிறைய வாட்டி அப்படியே எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி, ஸோ இதே மாதிரி அந்த மாதிரி இடத்துல இப்போ ஏத்தன்ஸில் ஒரு இடத்துல ஒரு ஆல்டர் இருந்திருக்கு. ஸோ என்னை கேட்டிங்கன்னா, மனசால பார்க்குறது பதிலாக ஆல்டர் பார்த்தா இன்னும் நிறையா இருக்குது போல், அந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடம். ஆனால் இன்னைக்கும் இட்ஸ் த சேம், ஒரு வித்தியாசம் இல்லை. டுடே இஸ் ஆல்சோ த சேம். நம்மளோட விக்கிற அந்த ஆராதனைன்னு சொல்கிறோம், நம்ம ஐடல்ஸ் ஆர் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட். வேற தான், இட்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்.
நத்திங் அவங்ககிட்ட இருக்கிறதும் நம்மக்கிட்ட இருக்கிறதும் இஸ் ஜஸ்ட் வேறு விஷயம்தான். அவங்க கடவுள்னு சொல்கிறாங்க, நம்ம இந்த 4 விஷயம். 5வது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு திடீர்னு வைஃபை இல்லைன்னா என்ன செய்வீங்க? ஐயோ வைஃபை இல்லையா, எவன் மெசேஜ் பண்ணா, வாட்ஸ்அப் பார்க்க முடியலையா. இப்போ 5வது தான் வைஃபை இல்லைன்னா கான். அதுவும் ஒரு ஐடல் ஆயிடுச்சு இப்போ. ஓகே, திஸ் ஆர் திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் டு அஸ். இப்போ வரேன், ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். காலையில் ஏஞ்சோன்னே என்ன செய்வீங்க? உண்மையாக சொல்லுங்கள். காலையில் ஏஞ்சோன்னே கண்ணை திறந்தோன்னே எங்கே என்னத்தை தேடுவீங்க? வெரி குட் ஆன்சர். அதான் போதும். இந்த உண்மையெல்லாம் போய் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் திங் ஃபோனு தான் எடுக்கணும். என்னத்தை பார்க்கறதுக்கு? எவன் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான், என்ன சொல்லியிருக்கான், இன்னைக்கு எவன் சத்தான், யாரு, அந்த மாதிரி. அதான் தட் இஸ் லைஃப். இதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளுக்கு தெரியாமலே இதுதான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. தட் இஸ் யோர் ஆல்டர். திஸ் இஸ் நம்மளோட ஆல்டர் இன்னைக்கு. சிம்பிள். நான் அடுத்ததுக்கு நான் கேட்கல, யார் காலையில் எழுந்தோன்னே அம்மா முட்டி கால் போட்டு ப்ரே பண்ணுறீங்க, அதெல்லாம் கேட்கல. ஆனால் உங்களுக்கே தெரியும் என்ன உண்மைன்னு. ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் த ட்ரூத். அதான் திஸ் இஸ் ஹவு த வேர்ல்ட் இஸ் டுடே. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட், காட் இஸ் நாட் வாட் வி திங்க். கடவுள் நம்ம சிந்திக்கிற மாதிரி அவர் இல்லை. ஸோ இது எங்கே பார்க்குறோம்னா 24வது வசனத்துலேருந்து 29வது வசனம். இங்கே பவுல் சொல்கிறாரு, அவர் எடுத்து சொல்கிறாரு, கடவுள் தான் உலகத்தையே படைச்சவர், அவர் தான் கடவுள், லார்ட் ஆஃப் ஆல். அவர் தான் எல்லாத்துக்கும், அவர் தான் கடவுள். ஹீ டஸ் நாட் லிவ் இன் டெம்பிள்ஸ். அவர் இங்கே உயிர் வாடலை, கோயிலில் இஸ் நாட் தேர். அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கடவுள் நம்ம சிந்திச்ச மாதிரி சின்னதா இல்லை. God is not small. God cannot be controlled. Okay, நம்ம இன்னைக்கு if you go to houses you will see a altar there. என்னோட தியோலஜி why அங்கதான் இருக்காரா? Is God there alone? Is church where God is? கடவுள் இங்க சர்ச்சில் ஒண்டி தான் இருக்காரா? God is everywhere. God is in you. நம்மக்குள்ள இருக்கார். ஆவியானவர் மூலமா நம்மளோட இருக்கார். ஸோ அங்கே ஏத்தன்ஸில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கடவுளை இப்படி தான் சிந்திச்சு இப்படி வச்சிருக்கோம். இப்படி தான் நீங்கள் இருக்கீங்க, ஸோ யூ ஆர் லைக் தட். அந்த மாதிரி நம்ம யோசிக்க போதும், சிந்திக்க போதும், கடவுளோட கான்செப்டே மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் மாறும் போதும் என்ன ஆகுதுன்னா, நம்ம கடவுளை ஸ்பேர் டயர் மாதிரி வச்சுக்கிறோம். எப்படி? காட் இஸ் ஸ்பேர் டயர் மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம் அவரை. நம்ம கஷ்டமாக இருக்கும் போதும் நம்ம ப்ரே பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கும் போதும் என்ன செய்கிறோம்? மறந்துடுறோம். ஸோ என்ன ஆகுது? நம்மளுக்கு தேவைப்படும் போது தான் அவரை நம்ம தேடி போகணும். எப்பயாச்சும் வேணும். நம்மளுக்கு காடியில் சில காடிகள்லாம் இப்போல்லாம் காடி காசு போடணும் ஸ்பேட் ஆகி. ஆனால் இப்போ பழைய காடிகளெல்லாம் ஒரு ஸ்பேட் ஆகிட்டு இருக்கும். அது இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். பரவாயில்ல, அங்கே இருக்கட்டும், லெட் இட் பி தேர், எமர்ஜென்சிக்கு தேவைப்படுமே அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் கடவுளையும் நம்ம வச்சுருக்கோம். இங்கே இருங்க, யூ ஜஸ்ட் பி, அங்கேயே இருங்க. இன்கேஸ் திடீர்னு எனக்கு தேவைப்படுச்சுன்னு then you come. அப்படி தான் நம்ம வச்சுருக்கோம் கடவுள். அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏத்தன்ஸும் இருந்துச்சு. அவ்வளோ கடவுள் இருக்க போதும் யாருக்கோ தெரியாத ஒரு கடவுளுக்கு ஒரு ஆல்டர் வச்சுருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கே தெரியல, இந்த கடவுளை வாங்கினா அந்த கடவுள் கோச்சுக்குவார், அந்த கடவுளை வாங்கினா இந்த கடவுள் கோச்சுக்கு, அந்த மாதிரி மோனோபோலி they were playing like that. ஸோ கடைசியில் என்ன சொன்னாங்க, எந்த கடவுளும் கோச்சுக்கு வேணா பரவாயில்ல, கடவுள் தெரியாத கடவுளுக்கே அங்கே ஒன்று வச்சிருமே அப்படின்னு.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? Is our life like that? We don't know. Let me remind you, God is not a spare tire. கடவுள் வந்து ஒரு spare tire இல்லை. He is the engine in us. அவர் தான் அந்த என்ஜினே. காடியோட என்ஜின் சொல்கிறோம்ல, காடி என்ஜின் எல்லாம் ஓடுமா? இன்னைக்கு எல்லாம் எலக்ட்ரிக் காடி ஓடுது, பேட்டரி இல்லாமல் ஓடுமா? What is the main driving force today? எந்தெந்த காடி, your battery or your engine? அதுதான் கடவுள். That is the main thing. அவர் இல்லாமல் இன்னைக்கு நம்ம கடவுளை வணங்குறோம்னா that is no point. ஓகே, ஸோ இப்போ இந்த அப்போஸ்தலர் பவுல் இது எடுத்து சொன்னோடனே அங்கே மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, அங்கே ஏதென்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியல, ignorance, they did not know. அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இங்கே பவுல் எடுத்து சொல்கிறாரு, நான் எல்லாமே மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறாரு? எல்லாத்தையும் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு மனம் திரும்ப சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த சூழ்நிலையை பாருங்கள். ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே சுற்றி இருக்கிற ஆல்டர்லாம் பார்த்துட்டு அங்கே நடுவில் சொல்கிறாரு, ஏய் மடையனுங்களா, இதெல்லாம் உண்மை இல்லை, நீ உண்மையான கடவுளை மறந்துட்ட, அதனால இப்போ நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க, எங்கே இருப்பீங்க? வைரலாக இருப்பீங்க. டிக்டாக்ல நீங்கள் தான் திருப்பி திருப்பி ஜீவஜோதி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது என்னடா திருப்பி திருப்பி ஜீவஜோதி வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் வாட் பவுல் டிட். அதுதான் பவுல் செஞ்சார். இது சீரியஸ். இன்னும் அங்கே இருக்கிற ஜனங்கிட்டலாம் போய் நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறாரு. கடவுளை தெரியாமலே நம்ம இருந்தோம்னா இட் இஸ் அ ப்ராப்ளம். இன்னைக்கு இஃப் வி டோன்ட் நோ காட், அது உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நம்மளுக்கு கடவுளுக்கு தெரியல, கடவுள் நம்மளுக்கு தெரியல. அதே நேரத்தில் நம்ம கடவுளை தெரியாம நம்ம இருக்க போதும், வாழ்க்கையை நடத்த போதும் எங்க போறோம்? கடவுளை விளங்கி 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 இன்னும் எட்டையா போயிடுறோம். ஸோ இஃப் யூ டோன்ட் நோ காட், யூ ஆர் அவே ஃப்ரம் காட். அதனால தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எல்லாம் நீங்கள் வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன், நோ ப்ராப்ளம். ஆனால் எந்த கடவுளை நீங்கள் வணங்குறீங்க அதுதான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். இன்னைக்கு நீங்கள் காடி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த ரோடு வந்து ஒன் வே ரோடு. அப்படின்னா ஒரு சத்து ஜாலான் சத்து ஹாலா சஜா பரவாயில்ல, அதுலேயும் நீங்கள் போகிறீங்க, என்ன ஆகும்? ராங் டைரக்ஷன்லேயே நீங்கள் போகிறீங்க. முன்னுக்கு இருக்கிற காடி வரும். ஸோ நீங்கள் அப்படியே போய்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு. அது நம்ம சொல்லலாம், ஓ இது ஒன் வேயா, எனக்கு தெரியாமல் போச்சேன்னு. அந்த ஒன் அப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ ஒன் வேன்னு என்ன செய்வீங்க? நீங்கள் இன்னும் போவீங்களா லூசு மாதிரி? யூ வில் டர்ன் பேக், திருப்பிட்டு வளைச்சிட்டு வருவீங்க. ஆனாலும் நீங்கள் வளைக்காம இன்னும் போனீங்கன்னா என்ன ஆகும்? யூ ஆர் ஸ்டில் லாஸ். சுட சசாய் நசி சசாய், அது இன்றும் மாற்றமாகவும் இல்லை. நீங்கள் அங்கே தப்பான வழியில் போகிறீங்கன்னு தெரியும், அது ஒன் வேன்ட்டு. ஆனால் நீங்கள் இன்னும் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் இன்னும் போய்கிட்டு இருக்க போதும் நீங்கள் திருப்பி வளையாமல் திருப்பி கரெக்டான வழிக்கு வரலைன்னா யூ ஆர் ஸ்டில் லாஸ். உங்களோட சின்சியரிட்டி, நான் இப்படி தான் போவேன்னு சொல்லி ஒரு ஒன் வேயா அந்த ஒன் வேல தான் அடிச்சுட்டு போவேன்னு சொல்லி நீங்கள் அந்த சின்சியரிட்டி இல்லை, அது முக்கியம் இல்லை. உண்மைதான் காப்பாற்றும். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது ஒன் வே அண்ட் தென் யூ ஹேவ் டு டர்ன் பேக். அது நீங்கள் டர்ன் பேக் பண்ணும்போது தான் உங்களோட உண்மைன்னு தெரியும். ஓ நான் ராங்கான வந்துட்டேன், ஸோ ஐம் டர்னிங் பேக். அதுதான் இங்கே பவுல் எடுத்து சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இப்போ நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ பவுல் சொல்கிறாரு, மன திரும்புங்க, மறுபடியும் எல்லாமே மன திரும்புங்க. ஏன் மன திரும்பணும்னு சொல்கிறாரு. அங்கே தான் இங்கே வரும் இந்த ஃபுல் கொஸ்டின், அந்த ஃபுல் ஆன்சர். 31வது வசனம். அங்கே என்ன நடக்குதுன்னா, பவுல் வந்து ஏன் மனம் திரும்பணும், எதுக்காக மனம் திரும்பணும், யார் இந்த இயேசுன்னு சொல்கிறாரு. இதுதான் அந்த நற்செய்தியை அவர் எடுத்து சொல்கிறாரு. God has given proof by raising a man from the dead. அதாவது கடவுள் ஒரு அக்திபாரமாக
இயேசு கிறிஸ்து ஒரு அக்திபாரமா வச்சு அவர் சொல்றாருங்க, அவர் தான் உண்மையிலே ஒரு கடவுள். மறுத்து போய் மறுபடியும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து யாருன்னு எடுத்து சொல்றாங்க. அதே நேரத்தில் அவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு எடுத்து சொல்ல போது நம்ம யாருன்னு எடுத்து சொல்றாரு. வேற நம்ம யாரு? பாவப்பட்ட மனிதர்கள். we are people who have sinned. நம்ம கடவுள்கிட்ட இந்த விலகனவங்க. அதே நேரத்தில் நம்ம people who were lost, orang yang sesat. ஆனாலும் இதுதான் நம்ம சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வந்தாரு அவர் எடுத்து சொல்றாரு. யாரு வந்தாரு? இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வந்தாரு. நம்ம இயேசு கிறிஸ்து தேடி போல. God came searching for us. கடவுள் நம்மளை தேடி வந்தாரு. அதுதான் இங்க எடுத்து சொல்றாரு. அவரு நம்மளை தேடி வந்தனால அவர் யாருன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரு, எதுக்காக மரித்தாரு, மறுபடியும் எப்படி உயிர் தெழுந்தாருன்னு எடுத்து அழகா சொல்றாரு. இங்கதான் ஏத்தன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்ச நேரம் பக்குன்னு ஆயிடுச்சு. அவங்க தலைமுறையா நாங்க ஒரு கடவுளை வணங்கி இவ்வளோ கடவுளை வணங்குறோமே, இது என்னடா புது போதனைன்னு சொல்றாங்க. அது முடிஞ்சு நீங்க படிச்சீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் என்ன நடக்கும் அடுத்த ஸ்டேஜ்ல. இதுக்கு இன்னொரு இலாஸ்ட்ரேஷன் கொடுக்க, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இன்னைக்கு ஷாப்பிங் மாலுக்கு போகும்போதும் நம்ம பிள்ளைங்கள் ஓகே நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு போறோம். திடீர்னு காணா போயிட்டாங்க அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல. என்ன நடக்கும்? அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும்? பயம். அப்புறம் அழுந்துகிட்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிள்ளை அப்பா போயிட்டாண்டா, எங்க அப்பா அம்மா நம்ம இன்னைக்கு ஊரை சுத்துவோம் அப்படின்னு இருக்குமா? சூழ்நிலை இல்லையே. அந்த பிள்ளை என்ன செய்யும்? அழுவ ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் லுக்கிங், சர்ச்சிங் ஃபார் த ஃபாதர் அண்ட் த மதர். ஆனா உண்மையா அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பிள்ளை காணா போச்சுன்னு தெரிஞ்சு போடணுன்னு அப்பா அம்மா ஆல்ரெடி சர்ச்சிங் இருக்கு. அப்பா அம்மா அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. they are already searching. அவங்களும் தேடுறாங்க, பிள்ளையும் அழுவது தேடிட்டு இருக்க போதும் கடைசியில அந்த பிள்ளை கண்டுபிடிச்சிட்டோன்னா என்ன ஆகுது? அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டோம். ஏசியா கான்டெக்ட்க்கு வருவோம். அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சோன்னா முதல் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கடா இதான் நடந்திருக்கு போற வீட்டில். ஓகே, வெரி குட். உண்மையெல்லாம் வெளியே வருது. ஆனாலும் அந்த நேரத்தில் ஆத்திரமா இருந்தாலும் நான் என்னைய யோசிச்சு பார்க்குறேன். அந்த நேரத்தில் அந்த அந்த கஷ்டத்தில் இருக்கும் போது ஐயோ இங்கே போச்சு பிள்ளைன்னு. ஆனால் அந்த பிள்ளைய பார்த்தோன்னே இது ஹக் பண்ண, அப்புறம் அடி விழும். என்னோட இது சரி கண்டுபிடிச்சிட்டேன் அப்பா, இதுக்கப்புறம் இப்படி அடி கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். பட் இங்க என்ன நடக்குதுன்னா, அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் எப்படி? இதுதான் சுவிசேஷம் வருது. எப்படின்னா, கடவுள் நம்ம தேடி போல, கடவுள் நம்மளை தேடி வர்றாரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் கடவுளை தேடி போறோம். இல்லை, சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் அவரோட ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். எதுக்காக? பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு, நம்மளுக்காக மறிக்கிறதுக்கு. மறித்து 3ஆம் நாள் உண்மையிலே உயிர் தெழுந்தார். அதுதான் சுவிசேஷம். நம்ம போய் இயேசு கிட்ட சொன்னோமா, சரி நீங்க 3 நாள் சென்று நீங்க இறந்து போங்க எனக்காக, இல்லையே. தட் இஸ் த காஸ்பல். த காஸ்பல் கேம் டு அஸ். ஸோ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம்னா, இந்த நம்ம காணா போகிற நேரத்தில் நம்ம காணா போயிட்டோம்னு தெரியுது. யாரு நம்மளை தேடி வரா? கடவுள் நம்மளை தேடி வர்றாரு. God has been searching for us. ஓகே, எதுக்காக? நம்ம மறுபடியும் மனம் திரும்பி அவர் வழிக்கு நம்ம வரணும்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து மூலியமாக உலகத்துக்கு இயேசுவை கொடுத்துருக்காரு. அதுதான் இங்கே எடுத்து சொல்றாரு ஏத்தன்ஸ்ல. அதுதான் நம்மளுக்கும் இன்னைக்கு. We don't need to go search for God. நம்ம கடவுள் தேடி போகணும். கடவுள் அங்க இருக்காரு. Choice, you mau percaya kah tak mau percaya? Tak percaya, you tahu mana you pergi. You percaya, you tahu mana you pergi. Simple.
அவ்வளோதான். சுவிசேஷத்தை நம்புனீங்களா, இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்கன்னா ஃபைன். யூ டோன்ட் பிலீவ் ஆல்சோ ஃபைன். டாடா மசாலா. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன, ஸோ வாட் இஸ் இட் ஃபார் அஸ், நம்ம கேட்கும்போது இன்னைக்கு இந்த வசனத்திலே நம்மளுக்கு என்ன காரியம் என்னென்றால் உங்களோட ஐடல் என்னன்னு நீங்க யோசிங்க. வாட் இஸ் யோர் ஐடல்? தமிழ்ல முதல்ல என்ன சொன்னீங்க? அந்த விக்கிர ஆராதனை என்ன உங்க இதுல உங்க வாழ்க்கையில அது என்னது? செகண்ட், ரெண்டாவது, மனம் திரும்புங்க. என்னன்னு தெரிஞ்சிருச்சா? கடவுள் அங்க இல்லையா? அப்புறம் நீங்க மனம் திரும்பிட்டோன்னே ஓகே செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்காதீங்க. மறுபடியும் கடவுள்கிட்ட வாங்க. கம் பேக் டு ஜீசஸ் அகெயின். ஏன்னா அவர் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. விதவுட் ஹிம் there's nothing. we know God. நம்மளுக்கு கடவுள் யாருன்னு தெரியும். கடவுள் நம்மளை மன்னித்துட்டாருன்னு தெரியும். அவர் மன்னித்தனால இன்னைக்கு நம்மளுக்கு புது வாழ்க்கை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? மனம் திரும்புகிறோமா? மூன்றாவது, அவர் கூட திருப்பி வரணும். யூ ஹேவ் டு கம் பேக். அப்படியே போக முடியாது. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அதோட இல்லை, ஸ்டெப் 3 இருக்கு. ஓகே. கடைசியாக ஏத்தன்ஸ்ல எல்லாம் இந்த கடவுள் தெரியாமலே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம கடவுள் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. God is no longer unknown. இன்னைக்கு our Jesus is no longer unknown. ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் தெரியும். சில இன்டீரியர் பீப்புள் ஒன்றும் பட் எல்லாமே. ஆனால் இன்னைக்கு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். நம்மளோட பைபிள் இஸ் ஸ்டில் த நம்பர் 1 செல்லிங் புக் இன் த வேர்ல்ட். ஸோ பிகாஸ் அதான் உண்மை. அதில் தான் உண்மை இருக்கு. அந்த உண்மையில இயேசு கிறிஸ்து யாருன்னு நம்மளோட கடவுள் யாருன்னு தெரியுது. ஸோ இயேசு கிறிஸ்து யாருன்னு ஹீ இஸ் நோன். அவர் யாருன்னு தெரியுது. அதே நேரத்தில் அவருக்கு கிட்ட நம்மளோட வருவாடுறாரு. அதே நேரத்தில் நம்மளை காப்பாற்றிட்டார். ஹீ சேவ்ஸ் அஸ். ஸோ இதுதான் இஸ் த நற்செய்தி, சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் எடுத்து அங்கே சொல்றாரு. ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம தலைமுறையா கிறிஸ்துவங்களா இருக்கும். ஆனால் உண்மையிலே நீ கடவுள் இயேசு கிறிஸ்து யாருன்னு உனக்கு தெரியுமா? யூ ஹேவ் த உறவு வித் ஹிம். அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா இன்னைக்கு? அதான் கேள்வி. we can sit here in church, no problem. எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இதுக்கு இந்த பொம்பளைக்கிற வேலை இல்லை அப்படின்னு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வர்றது. பட் do you really have a relationship with God? ஏன்னா நான் சொல்கிறேன், பிகாஸ் நான் பிஃபோர் ஐ நியூ காட் ஐ வாஸ் அ கிறிஸ்டியன். நான் ஒரு கிறிஸ்டியன் தான். சர்ச்சுக்கு போகணும், ஆக்டிவ் இன் யூத் ஃபெலோஷிப் அண்ட் எவ்ரி திங். சர்ச்சுக்கு போய் தான் நான் ஆகணும். சர்ச்சுக்கு போகலன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்காது, லஞ்ச் இருக்காது. அதான் என்னோட நிலைமை. மை பேரண்ட்ஸ் சே யூ டோன்ட் கம் டு சர்ச், நோ லஞ்ச் ஃபார் யூ. ஸோ ஐ மெயின்டைன் போயிட்டு வருவேன். ஆனால் எனக்கு பீப்புள் திங்க் ஓ உண்மையிலே பகுஸ்லா நீ வர குறுக்கி சர்ச். ஆனால் உள்ளுக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு தானே தெரியும். எப்படா இந்த அப்பாரோ சீக்கிரமாக சேம் பண்ண முடிப்பார் அப்படின்னு அந்த டைம் என்னோட ப்ளீஸ். பட் தட்ஸ் நத்திங். எனக்கு என் கடவுள் எனக்கு தெரில. டுடே நம்மளுக்கும் அந்த மாதிரி தோணும். இட்ஸ் நாட் ராங்னு நான் சொல்ல. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறது, த சாய்ஸ் உங்களோட தான். யூ வாண்ட் டு நோ ஆர் யூ டோன்ட் வாண்ட் டு நோ. அதனால தான் செல் குரூப் இருக்குது. அதனால தான் வி இன்ட்ரடியூஸ் செல் குரூப். நாட் டு சே உங்களுக்கு வேலை பத்தலை இன்னும் போய் ஜாயின் பண்ணிக்கணும். இட்ஸ் நாட் a burden that the church is giving. It is for you to grow. You want to grow, you grow. You don't want to grow, it's not your problem. அப்புறம் சொல்லக்கூடாது ஓ எனக்கு கடவுள் தெரியலையே. ஒரு பாதிரியாராக இருக்கும் போது என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ for what to make you all grow, we will do, I will do. That is the church. But if you don't want to grow, that's your problem. என்னோட இஸ் நாட் மை. நான் அந்த கடைசி நாளில் நான் அங்கே நின்று வக்காலத்து கொடுக்க மாட்டேன். இவன் நோ நோ நோ, யூ அண்ட் காட். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ யோர் காட். உங்கள் கடவுள் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அன்னோன் காட்க்கு ஆல்டரை வச்சுட்டு வாட் இஸ் த பாயிண்ட்? ஓகே, ஸோ லெட் அஸ் ப்ரே.
Father, we thank you for your word. உங்கள் வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். உங்கள் வார்த்தை உண்மை, உங்கள் சுவிசேஷம் உண்மை. நீர் எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றினீர் இயேசு கிறிஸ்து. எங்கள் பாவத்துக்காக மறித்தீர், அது உண்மை. 3ஆம் நாள் உயிர் தெரிந்தது, அதுவும் உண்மை. இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறதுனால உங்களால தான் அப்பா. ஸோ வி தேங்க்யூ. இதனால நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோட ஆல்டர் எங்கள் வாழ்க்கையில் அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபாதர், வி கம் பிஃபார் யூ. உங்கள் முன்னுக்கு வந்து இது நாங்கள் உங்கள் கால் அடியில் வச்சு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மறுபடியும் உங்களோட நாங்கள் கூட நடந்து வரணும்னு ஜெபிக்கிறோம். இதெல்லாம் இயேசு நாமத்தில் கேட்குறோம். ஆமீன். என்று எழுந்து நின்று நம்ம நேச விசுவாசத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் என்னுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே தன்னை மரியாதைக்கு அவதரித்து மனிதனானார். நமக்காக பொதுராட்சி காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். உயிர் உள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனையும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது சுத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிறேன். மரித்த உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையில் அமர்வுகள், சில அறிவிப்புகள். இந்த வாரம் சனிக்கிழமை 16ஆம் தேதி யங் அடல்ட்ஸ் வந்து ஒரு மூவி செய்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து கலந்துக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டிக்கெட் விற்கிறாங்க. ஒரு டிக்கெட் வந்து 10 வெள்ளி. ப்ரோக்ராம் வந்து 6 மணிக்கு போட்டிருக்காங்க. இந்த புல்லட்டின் இருக்கு, நீங்கள் கொஞ்சம் டைமை பார்த்துங்க. ஏர்லியாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஹேக் கூட பண்ணலாம். ஓகேங்களா? 2வது அறிவிப்பு வந்து நம்ம சபையில் சேர்ந்த ஜலஜா அவங்களோட 40 நாள் பிரேயர்ஸ் வருது 23ஆம் தேதி. டைம் வந்து 6 மணிக்கு நம்ம சபையில் ஆராதனை முடிஞ்ச பிறகு டின்னர் வந்து தேவாலயம் வச்சுருக்காங்க. அது வந்து சாயந்தரம் 23ஆம் தேதி. ஏன்னா 23ஆம் தேதியிலே நம்மளுக்கு வந்து 2 ப்ரோக்ராம் இருக்கு. ஒன்று வந்து இவங்களோட பிரேயர்ஸு, இன்னொன்று வந்து இந்த புல்லட்டில் இருக்குங்களா, இங்கிலீஷ் புல்லட்டில் இருக்கு. மாதர்ஸ் டேயோட 23ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு 12 மணிக்கு நம் தேவாலயம் சென்ட் மார்க் சர்ச் தேவாலயம் நடைபெறுது. ஒரு ஆளுக்கு வந்து கட்டணம் வந்து 10 வெள்ளி. ஓகேங்களா? நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க, எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, நம்ம பழைய ஏவியனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா போன வாரம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் செல்ஃப் குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் யாருக்கு செல்ஃப் குரூப் வேணும்னா ஆராதனை வந்து நீங்கள் அவங்களுக்கு போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுதான் இப்போ ஜெப நேரத்தில் சொன்னோம். யாவரும் தலைவணங்கி ஜெபிப்போமாக. எங்களை அன்பாக நேசிக்கிற தகப்பனே, இதோ இந்த வேலை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே இந்த காலை பொழுதில் உம்மை தொழுது கொடுக்க
தொழுது கொள்ள இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த விதமாக தகப்பனே ராஜா, சற்று நேரத்திற்கு முன்பாக நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் யாரை எங்களுக்கு முன்னுக்கு வச்சுருக்கோம், எதில் நாங்கள் பயபக்தியாக இருக்கிறோம் என்று அறிந்து இதோ எங்களுடைய வழிகளை திருப்பி இதோ நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய பாதையில் மீண்டுமாய் நடக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தகப்பனே இந்த வேலையில் கூட எங்களுடைய திருச்சபை சென்ட் மார்க் திருச்சபைக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இது உமக்கு முன்பதாக நடக்கட்டும். அப்படியே தகப்பனே ராஜா, எந்த ஒரு முடிவுகள் இருந்தாலும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் இதோ இது உம்முடைய சித்தத்தின்படி நடக்க கடவுது. இந்த வேலையில கூட அப்படியே நாங்கள் எங்களுடைய இந்த சென்ட் மார்க் திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த வேலையில ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக. அப்படியே தகப்பனே, வர முடியாமல் போன ஒவ்வொருத்தரையும் கூட நீரை வழி நடத்துவீராக. வருகிற நாட்களில் உம்முடைய ஆலயத்திற்கு ஆண்டவரே ராஜா, உம்முடைய இடத்திற்கு இதோ ஒரு மனமாய் உம்மை தொழுது கொள்ள அப்படியே அவர்களும் வந்து கலந்து கொள்ள இந்த வேலையில் உம்மிடத்துல ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, தொடர்ந்து இந்த வேலையில் எங்களுடைய நாடு ஆண்டவரே ராஜா மலேசியா தேசத்திற்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இதோ யங்டி பர்த்துவான் ஆகும் பிரதம அமைச்சர், அனைத்து அமைச்சர் அவை உறுப்பினர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இதோ இந்த தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்க இந்த வேலையில் கூட ஜெபிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து உலக நாடுகளுக்காகவும் இந்த வேலையில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் தகப்பனே ராஜா சமாதானமும் ஒரு அமைதலும் இருக்க அந்த வேலையில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே தகப்பனே ராஜா, இதோ இந்த புதிதாக பரவி கொண்டு இருக்கிற அந்த நோய்க்காக ஜெபிக்கிறோம், ஹெந்தா வைரஸ். அப்படியே தகப்பனே ராஜா, இதோ உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடுகிறதில்ல. அது போல் தகப்பனே ராஜா, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ராஜா, இதனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் இது சுகம் பெறவும், மற்ற யாவரும் ஆண்டவரே ராஜா தொடர்ந்து பாதிக்கப்படாதபடிக்காகவும், இதனால் ஆண்டவரே ராஜா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே ராஜா சில காரியங்கள் நடக்காத படிக்கும் நீரை பார்த்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வழியில் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரே உம்முடைய நற்செய்தி, உம்முடைய உண்மை ஆண்டவரே ராஜா இதோ பிரசங்கிக்க இந்த வழியில் கூட ஜெபிக்கிறோம். தகப்பனே, இதோ உண்மை அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்காக அந்த வழியிலே விசேஷமாக ஜெபிக்கிறோம். இதோ அப்பா, உம்முடைய சத்தியத்தை அறியாமல் இதோ வீணாய் போகாத படிக்கு உம்முடைய ஜனங்களை கொண்டு ஒவ்வொருத்தர் இடத்திலும் அனுப்புவீராக. இதோ உமக்கென்று ஆண்டவரே ராஜா, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி உம்முடைய வழியிலே நடந்து அப்படியே உண்மை அறிய அப்படியே கிருபை செய்யும் ஆண்டவரே ராஜா. தொடர்ந்து இந்த வழியில் கூட பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் விசேஷமாக 10ஆம் தேதி பன்னீர்செல்வம் மற்றும் எரிக் ஈஷன் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இவர்களை தொடுவீராக. இது உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே, இந்த இன்னொரு வருடம் அவர்களுக்காக கூட்டி கொடுத்த கருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே தகப்பனே, இதுக்கப்புறம் ஆண்டவராச்சும் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் கூட இருந்து அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த வேளையில் கூட திருமணம் நாள் கொண்டாடுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டேவிட் சுவாமி துரை அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே தகப்பனே, இந்த வருடத்தை அவங்களுக்கு கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களாப்பா இந்த 2 பேரும் தொடர்ந்து ஒன்றா இருந்து இத்தனை ஆண்டு காலம் அவங்க ஆண்டவரே ராஜா நீர் வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த வேலையில் கூட தொடர்ந்து நினைவு நாள் கொண்டாடுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக மிஸ்டர் எஸ் மோன்ராஜ் மற்றும் மிஸ்ஸஸ் ஜீவா பெட்ரிக் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, இவங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. அப்படியே ஆண்டவராச்சா இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கவும் ஆண்டவரே இந்த வழியிலே ஜெபிக்கிறோம். நீர் தாமே வழி நடத்துங்க. தொடர்ந்து பொது தேர்வு எழுதுகிற மிஸ் சேனல் சான் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ தேர்வு எழுதும் பொழுது ஞானத்தை கொடுத்து நிற்பும்படிக்காகவும் அவங்க ப்ரிப்பேர் பண்ண எல்லாம் ஆண்டவரே ராஜா அப்படியே நினைவில் இருக்கும்படிக்காகவும் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ராஜா நம்ம சபையில் வியாதியாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். உடல் சோர்வு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக மிஸ்ஸஸ்
Mrs. Glory Saras, Mrs. Stella, Madam Ruth Daniel, Mr. Balasundaram, Mrs. Meena, Mrs. Anthony Sami, Mrs. Sumitra Naiko, Mr. Govind Chandra, Mr. Christopher George மற்றும் பிஷப் ஸ்டீவன் அபராவ் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இதோ பலவீனங்களில் இதோ உம்முடைய கிருபை எங்களுக்கு பலனாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அது அந்த விதமாக தகப்பனே ராஜா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே மீண்டும் பலப்பட்டு ஒவ்வொருத்தரும் மீண்டுமாய் உமக்கென்று எழும்பி ஓட நீர் கிருபை செம்பிடிக்க அந்த வேலையிலே ஜெபிக்கிறேன். இவை அனைத்தும் ஆண்டவரே ராஜா, இதோ எல்லார் இடத்திலும் ஆண்டவர் ராஜா உம்முடைய சித்தம் நிறைவேறவும் ஆண்டவரே, இதோ எல்லா மனிதர்களும் உமது கைவிடாத அன்புக்கு ஒப்படைக்கிறோம். நீர் தாமே தொடர்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் அவர்கள் பங்கு பெற கிருபை செய்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின்படி உம்முடைய குமாரனும் எங்களால் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டருளும். ஆமென். நம்மளோட பாவங்கள் இருந்து நம்மளை ரட்சிக்கவும் பரலோகத்தில் பிறந்து பேசுவோம். நமக்கு நித்திய ஜீவன் அளிக்கவும் கடவுள் தமது ஒரே பேரன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவால் ஆவலால் உலகத்தில் அன்பு குறித்தார். எனவே கடவுளோட கற்பனைகளாய் கை கொண்டு எல்லோரும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வோம் என்று உறுதியோடும் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நம்மளோட பாவ அறிக்கையை செய்வோம். சற்று நேரம் அமைதியாக செஞ்ச பாவங்களை நினைவு கூர்ந்து அது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் சேர்ந்து இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை சொல்லுவோம். சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமுடைய கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் நலமானவைகளை செய்யாதினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உங்களை சேவிக்க அருகிருந்தருளும். ஆமென். தமிழத்தில் உண்மையாக மன திரும்புகிற யாரும் மன்னிக்கிற சர்வ வல்லமுடைய கடவுளே, நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவகை எல்லாத்தையும் மறித்து அவங்களிருந்து உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மைகள் இறுதிப்படுத்தி நிலுவிருத்தி உங்களை நித்திய ஜீவன் கரையில் சேர்ப்பாராக. ஆமென். சபையார் நிற்கவும். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஒரே ஆவினால் இருந்து ஒரே சீதனை இருந்து ஞானசனம் பெற்றுகிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டான பண்ணியும் போதுமான வாழ்க்கைக்கு உண்பற்றுவோம் பின்பற்றுவோம். ஆண்டவரோட சமாதானம் உங்களோடு இப்பொழுதும் இருப்பாராக. ஒருத்தருக்குள் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். Amen.
காணிக்கை ஜெபம் சேர்ந்து சொல்வோம். கர்த்தாவே, மாட்சியும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையது. வானமும் பூமியும் எல்லாம் உண்டானபடி உம் கர்த்தராகி வாங்கி நமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்க இருதயத்தை உயர்த்துங்கள். நம்மளோட ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, உம்முடைய ஒரே குமாரன் எங்கள் ஆண்டவராகிய மகிமை இயேசு கிறிஸ்து மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்தர்களும் துதியிலும் ஏற்படுத்த தகுதியும் எங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாய் இருக்குது. எனவே அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர் மூலமாக நீ சகலத்தையும் ஆது முதலும் உண்டு பண்ணி மனிதர் உமது செய்யால் உருவாக்கினீர். அவர் மூலமாக நீர் பாவத்தை அடிமையை தந்தெடுத்து விடுதலையாக்கி எங்களுக்கு மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் நீர் அவரை அருளினீர். நீ மரணத்தை அவர் உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசுத்துக்கு அவர் உயர்த்தினீர். அவர் மூலமாக ஜீவனுள்ள அழைக்கவும் உமது பரிசுத்த ஆவினால் எங்கள் மேலே அனுப்பி எங்கள் உம்முடைய சொந்த ஜனங்களாக தேர்த்து கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் நாங்களும் பாரமும் உமது நேர்மை புகழ்ந்தி மேன்மைப்படுத்தி வல்லமையும் மகத்துவமும் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்த கர்த்தரின் நாமத்தில் வருகிற ஆண்டவர் தோற்கடிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஹோசன்னா. சபையார் அமரவும். பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவரோட முன் பின்பற்றி அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த போதும் அப்பமும் திராட்சரசமும் இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் எங்களுக்கு அவரோட சரீரமும் ரத்தமும் அருள் பூரியும். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து உமக்கு தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தமது சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி பிசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னோட சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவும் கூறுபடி இதனை செய்யுங்கள் என்று திருவருள் செய்யுங்கள் என்றால், அப்படியே அவர் ஆபோஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து அவர்கள் உமக்கு தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது புது உண்டான கூறிய என்னோட இரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என திருவுருள் பற்றினால், கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். ஆதலால் பரம பிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தன்மை ஏக பலியாக ஒப்புக்கொண்டதாய் நினைவு கூறுவோம். அவர் மகத்துவமான உயிர் தெழுந்ததும் மகிமையான பரமுதலும் புஷ்பகிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பமும் இந்த திராட்சரசமும் அவரோட பூர்ண பலியாக கொண்டாடுகிறோம். சென்று சொல்லும், இது எங்கள் துதி தோத்திர பாலகாய் எங்கள் பெரிய பிரதான ஆசிரியர் அவர் மூலமாக ஏற்றுக்கொள்ளும் இந்த பரிசுத்த ஈவுகள் அவர் மூலமும் அவரோடும் அவரிலும் பரிசுத்த ஆவின் பலத்தினால பூமியில பரலோகத்துல முன்னிக்கிற அவரோடும் சர்வ வல்லமுடைய பிதாவே, ஏற்றுமுள்ளும் துதி பாடலாம் நாங்க வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடி இந்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ததற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும்
நாம் கிறிஸ்து சரீரத்தை பங்கு பெற இந்த அப்பத்தை பெற்றுகிறோம். லோகத்தின் பாவத்தை சுமன தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமன தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமன தேவ ஆட்டுக்குட்டியே சமாதானத்தை தரும். விசுவாசத்தோடு கெட்டுச் சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்மளோட கர்த்தராக இயேசு கிறிஸ்து சரீரம், உனக்காக சிந்தப்பட்ட அவர் ரத்தத்தை பெற்றுக்கொள்வாங்க. உனக்காக அவர் மரித்தது என்பது நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடும் நன்றியாயத்தோடும் உன் இருதயத்தில் அவருக்காக ஆகாரமாக உட்கொள்வாங்க. வாருங்கள், கர்த்தர் பணிக்குள். கர்த்தர் உங்கள் அனைவரும் அழைக்கிறார்.
சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமுடைய கடவுளே, உமது குமாரனை இயேசு கிறிஸ்து சரித்தா ரத்தத்தினார் எங்களை நீ போஷித்தக்கது தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரமும் ஆத்து முதல் அவர் மூலமாக உமக்கு ஜீவ பலியாக ஒப்புகிறோம். உமக்கு துதியும் மகிமையும் உண்டாவதற்கது நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் எங்களை அனுப்புவோம். ஆமீன். Before the blessing, we want to இந்த மதர்ஸ் டே கிஃப்ட்ஸ் பிளஸ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் பர்த்டேஸ் anniversaries யாராச்சும் செலிப்ரேட் பண்ணுறீங்களா? இல்லை என்றால் கேன் ஆல் த மதர்ஸ் கம் இன் ஃப்ரண்ட். எல்லா மதர்ஸ் கம் இன் ஃப்ரண்ட். தயவு செஞ்சு மணிக்கு வாங்க, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன். எல்லா மதர்ஸ். அங்கிள் பர்த்டே அங்கிள் மரி 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 ஓ இன்னைக்கு அங்கிள் உங்கள் பர்த்டே இன்றைக்கி தானே? இன்றைக்கா உங்கள் பர்த்டே? கரெக்டாக செக் பண்ணுறேன், கரெக்டாக இருக்கீங்களா? ஓகே, அங்கிள் ப்ரே பண்ணோன்னா ஆல் த மதர்ஸ் கம் இன் ஃப்ரண்ட்.
ஓகே, ஆசீர்வாதம் blessing. எல்லா புத்திக்கும் மேலே தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனோட வருவது குமாரனாக நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலும் பற்றிலும் அறிவிலும் அன்பிலும் நினைத்து திருக்குப்படி உங்கள் சிந்தனையும் உங்கள் இருதயம் சிந்தனையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட சர்வ வளர்ந்து புரிந்த தேவனோட ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து எப்பொழுதும் உங்களோட நினைத்து கடவது. ஆமென். சமாதானத்தோடு போய் ஆண்டவரை சேவியுங்கள். ஆமென். இப்பொழுது எழுந்து நின்று நம்ம கடைசி பாடலை நம்ம பாடுவோம்.